யோவான் எழுதின சுவிசேஷத்தை இந்த கடைசி அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐ வாண்ட் யூ டு லுக் இன்டு த 20th verse, 20ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். There is a revelation, there is a thought of Jesus, there are ways of Jesus அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு கொஸ்டியனை இயேசுக்கு முன்னாடி வைக்கிறத நாம் பார்க்கலாம். Hallelujah. After the resurrection of Jesus கிட்டத்தட்ட 3 முறை he showed himself, தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு Jesus asked Peter, கூட he calls him, and 2 பேரும் நடந்து போறாங்க. சோ அந்த நேரத்துல Jesus puts a question. அவர் தான் முதல் கேட்கிறார், do you love me? 3 முறை கேட்கிறார். இவர் எல்லாரை காட்டில் என்ன அதிகமாய் நேசிக்கிறையா? So Peter replies, 2 முறை சொல்றாரு. முறை சொல்லி 2வது முறை கேட்கும் போது he is hurt. 3வது முறை கேட்கும் போது he is just broken down. அந்த நேரத்துல சொல்ற, you know God how much I love you. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். Take care of my sheep. என்னுடைய ஆடுகளை என்ன பண்ணு நீ, ஹalleluya, என் ஆடுகளை நீ மேய்க்கணும், மேய்ப்பாயாக என்ற கொஸ்டியனோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை முடிக்கிறாரு. Amen. Hallelujah. So he is a question மாத்திரம் இல்ல, I want you to do that. It's not only a question, it's a command from God. Do, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Do it. Take care of my sheep. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் then they both, இயேசுவும் அவரும் நடந்து போய்கொண்டிருக்கு. Jesus calls him, let us have a walk ன்னு சொல்லி போகும்போது, so Jesus gives him the glimpse of his ministry, பேதுருடைய ஊழியமும், and how he is going to die and glorify Jesus. Amen. Hallelujah. நமக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்களை, நல்ல திட்டங்களை மாத்திரம் அறிவிக்கிறவர் அல்ல. He reveals. என்ன சொல்றாருங்க பேதுரு 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஹalleluya, அவர் சொல்ல, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவன் மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். Amen. Jesus revealed the kind of death that Peter is going to die. Amen. எப்படி மரிக்க போகிறான்னு அவர் சொல்லிட்டார். Amen. Jesus not only predicts a beautiful future, இப்படி எல்லாம் இருக்க போகிற, வாளா இருக்காம தலையா இருப்ப, கீழா இருக்காம மேலா இருப்ப, உனக்கு திறந்த வாசி, இதெல்லாம் சொல்லுகிற இயேசுதான் சொல்லுவார். என்ன சொல்றாருங்க, this is my plan and purpose for you, Peter. This is my dream, or this is my vision for you. இப்படிதான் நீ இருக்க போகிற. Amen. And history says the way Peter died. Amen. அவர் தலைகீழா சிலுவையில் அறைந்து அவர் கொல்லப்பட்டார் என்பது, it is in the history. Amen. He became a martyr for Christ. Amen. Hallelujah. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது, என்ன குறிச்சு ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே, that was the question. You are telling so much about me and the way I'm going to die, இதெல்லாம் சொல்றீங்க. The way I'm going to, நான் உங்களை எப்படி மகிமைப்படுத்துறேன்னு எல்லாம் சொல்றீங்க. பட் இது ஒன்னு கேட்கிறார், I want to know one thing, Jesus. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுக்கு அப்போஸ்தலனா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில ஒரு மார்பில சாய்ந்த, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவன் இங்க சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். In other words, Jesus was saying to Peter, focus on your call, focus on the vision that I have given you. Focus. நீ என்ன பண்ணணும், நீ focus பண்ண வேண்டியதை நீ focus பண்ணு. You don't worry about or don't focus on others. அதோடைய அர்த்தம் என்னன்னா, I have a different calling for each and every one. ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு அழைப்பை கொண்டு நான் வைத்திருக்கிறேன். It's not going to be the same thing. This is your call. உன்னை நான் இப்படி அழைச்சிருக்கிறேன், நீ இப்படி நடக்கணும், நீ இப்படி வாழணும். You should take care of my sheep. என்னுடைய ஆடுகளை
நீ பார்த்துக்கணும், என் ஆடுகளை நீ மேய்க்கணும். ஐ வாண்ட் யூ டு டேக் கேர். அதே நேரத்துல நீ பலப்பட்ட பிறகு யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் பிரதரன். உன்னுடைய பிரதரன்களுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ யூ ஷுட் பி a testimony, யூ ஷுட் strengthen them. அவங்கள எல்லாம் பண்ணணும். Amen. You should teach. அவங்க எப்படி வாழணும் நீ சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். Why are you so bothered about someone else? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இன்னைக்கும் ஒரு காரியத்தை, இந்த வார்த்தை உங்ககிட்ட வந்து இருக்குது. God is saying, focus on your calling, focus on Jesus. Don't divert your mind or eyes or anything on others. அவங்க இப்படி இல்லையே, அவங்க அப்படி இல்லையே, அவங்களுக்கு என்ன இருக்கிறது, அவங்களுக்கு இது இருக்குதா அது இருக்கிறதா என்கிற கேள்வியோடு don't look and lose your focus. மற்றவர்களை பார்த்து, மற்றவர்களுடைய அழைப்பை பார்த்து, மற்றவர்கள் செய்யாததை பார்த்து, மற்றவருடைய வாழ்கிற வாழ்க்கை பார்த்து, உங்க தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தையும், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவருடைய கிருபைகளையும், உங்களுக்கென்று வைத்திருக்கிற வல்லமையும் வரங்களையும் இழந்து போகாதீங்க. Hallelujah. When you are diverted from your calling to others' calling, you will begin to lose what God has for you. So அது கர்த்தர் நடக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. அவங்களுக்கு அவங்க பாடு அவங்களுக்கு. Amen. Hallelujah. But you have to pray. அவங்க தவறா போறாங்க, மற்ற காரியங்கள் தேவனுக்கு பெரிய நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. எப்படி நம்ம அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், அதே போல நம்ம மற்றவர்களுக்காக, நம்ம சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பட் that doesn't mean you have to interfere. அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு no. God says you focus on your call. You have to run your race individually. உங்களோட யாரும் ஓட போகிறது இல்ல. You are on the race. உங்களை நீங்க பார்த்தீங்கன்னா Hallelujah. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல, we are going to turn with me, I ask you, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும் போது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Amen. Hallelujah. When you turn 24ஆம் வசனத்துல இருந்து 25 நீங்க படிக்கும் போது, 26 27 இதை படிக்கும் போது அவர் சொல்லுவார், பந்தய சாலையில் 1 Corinthians chapter 9 verses beginning from 24, பந்தய சாலையில ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run your race to win. Amen. உங்க ஃபோக்கஸ் தவறி போச்சுன்னா you will be losers. நீயுமே ரன். ஹல்லேலூயா. முதல்ல வராம கடைசியில வர வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் சொல்லுவாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனா இருக்கிறவன் சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் அழிவின் பிரைஸுக்காக இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி எப்படியா ஜெயிக்கணும்னு ஓடுறாங்கன்னா, how much you should concentrate on your call, how much நீங்க எந்த அளவுக்கு you have to focus on God calling you. உங்களை அழைத்து இருக்கிற அந்த அழைப்பின் மேல எவ்வளவு நோக்கமா இருக்கணும். இந்த 2026ல நீங்க 25ல எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. பட் இந்த 2026ல refocus your life on the call of God, on the promise of God. Refocus yourself on Jesus Christ. Amen. உங்களுக்கு அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் மேல கவனமா இருங்க என்று கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் it says in எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 1ஆம் வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். Your focus should be only on Jesus, not on others,
not on the world, not much on the ministry, amen, not on the வேற எதை குறித்து எதன் மேலே உங்க கவனம் இருக்கக்கூடாது, உங்க பார்வை இருக்கக்கூடாது. You should focus only on Jesus. Only of focus should be இயேசுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்க பழகி கொள்ளுங்க. Every day spend your time. அதிகாலையில முதல்ல எழுத மாத்திர look unto Jesus. அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அவரிடத்துல உங்க இருதயத்தை ஊற்ற பழகி கொள்ளுங்க. அவரிடத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. Let not your focus change. Let not your direction change. Let not don't change your call because you don't like. உங்களை அழைத்த அழைப்பு இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கு. Don't try to change it. You will be a literally failure. Amen. Hallelujah. And God doesn't want you to be அப்போ உங்களை ஒரு ஃபெயிலியர் ஆவோ அது அந்த வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் அழைக்கல. ஈவன் யோசிச்சு பாருங்க, the call of Peter எப்படி இருக்க போகிறார், how is this going to be ministry, at the end of the ministry அவர் எப்படி மரிக்க போகிறாருன்னு கூட இயேசு சொல்லிட்டாரு. அப்போ டோன்ட் எவர் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களை குறிச்சு எல்லாம் அடிக்கடி பிளான் மாத்தாரு. இட்ஸ் ஆல்ரெடி பீன் டிசைடட் அண்ட் டிக்ரீட் பை காட். நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க, இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. பட் என்ன ஒரே ஒரு காரியம் நமக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, டோன்ட். இங்க பேதுரு யோவானை பார்த்து கேட்கிறாரு, அவன் எப்படி ஆண்டவரே, வாட் அபவுட் ஹிம்? ஆண்டவர் சொல்ற, தட் இஸ் நாட், அது உன் கன்சர்ன் கிடையாது, மை கன்சர்ன். ஐ நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ வித் ஹிம். அவன் எப்படியெல்லாம் இருக்க போகிறான்னு எனக்கு நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் டிசைன்ட் ஹிஸ் ஃபியூச்சர். So he has to focus on his path. அவனுடைய அழைப்பு, அவனுக்கு நான் சொல்றது அவன் ஃபோக்கஸ் பண்ணணும். உனக்கு நான் கொடுத்திருக்கிற உன்னுடைய ஃபோக்கஸ் நீ கவனி. You are going to end this earthly life by dying and glorifying me. You are going to die on the cross. You are going to எப்படி தலைகீழா சிலுவையில் அறையப்பட்டு நீ சாக போகிற. So you have to focus on that. அது மேலதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு கர்த்தர் பேதுரை பார்த்து சொல்றார். அப்போ எவ்ரிஒன், there is an amazing call. This is, நான் நினைக்கிற பேதுருக்கு சொல்லும் போது புரிஞ்சுச்சோன்னு தெரியல, பட் he was willing. அவர் விருப்பத்தோட கடந்து போனார். ஒரு கதை சொல்லுவாங்க, அது நிஜமா எனக்கு தெரியாது, பட் ஐ read or somebody யார்கிட்ட கேட்டேன். ஒன் டே பீட்டர் வாஸ் இன் ரோம். ஸோ ரோம்ல இருக்கும்போது அவர் சிறைப்படுத்துறாங்க. தே வாண்ட் டு கொல்ல பாக்குறாங்க. தே வாண்ட் டு கில் பீட்டர். பல தந்திரமான காரியம் நடக்குது. ஸோ ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் ரோம் அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் கமிங் டவுன் டு இந்த மாதிரி ஹி வாண்ட் டு கம் டு ஜெருசலேம். இப்படி வரணும், தப்பித்து வர நினைக்கிற நேரத்துல பீட்டர் சடன்லி saw Jesus walking into Rome. பீட்டருக்கு ஒரே குழப்பாயிருச்சு, ஒரே பதட்டம் ஆயிருச்சு. He went caught on, ஏன்னா இயேசுவோட பழகினவர் அல்ல. So he went held on to Jesus. ஆண்டவரே, நான் தப்பித்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறேன், நீங்க எப்படி போயிட்டு இருக்கிறீங்களேன்னு பேதுருக்கு சொல்லும் போது இயேசு சொன்னாராம், ஹalleluya, I know நீ போற, so I will take your place. Amen. Hallelujah. Again Peter was உடைக்கப்பட்டாராம். Amen. He knew why he was going. Jesus சொன்னாரு, there is a call, there is a direction, there is a focus. You have missed your focus. உடனே பேதுரு அங்க அழுது ஒப்பு கொடுத்து he returns to Rome. I think it's Rome கடந்து போகிறார். There is been killed. அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. Then அவர் சொல்றாரு, I'm not worthy to be hanged nailed like Jesus. என்ன தலைக்கீழ சிலுவையில ஆணி அடிங்கன்னு சொல்லி he died. He became a martyr on the cross. Amen. He died as Jesus said. As Jesus predict பண்ணபடி, prophecy சொன்னபடி பேதுரு இயேசுவை மகிமைப்படுத்தி சிலுவையில மரித்தார். So hallelujah. இதை கேட்கும் போது சிலருக்கு பயப்பட தோணும், என்ன அப்படி ஆண்டவர் அழைக்க. There is nothing. Amen. When you focus on Jesus, even death becomes beautiful. Amen. Hallelujah. So அதன் மேல இந்த வருஷத்துல I pray that God will give you a heart, ஒரே ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பாராக, to focus on God and focus only on Jesus. அவரை மாத்திரம் உங்களுக்கு பார்க்க அவர் கிருபை கொடுக்கட்டும். அவரோட கூட மாத்திரம் நடக்கிற தயவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். ஹalleluya, உங்க மனது இயேசுவை மாத்திரம் பார்த்து முன்னே போகக்கூடிய கிருபை உண்டு பண்ணட்டும் என்று
I just pray and thank God. May your life shall be focused and you receive தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு தயவு செய்வாராக. May God bless you. God be with you.